ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் பேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்லைன். ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சீரீஸ்னே சொல்லலாம். இந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேவைப்படாது. மொத்தமும் 6 எபிசோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எபிசோடை நான் வந்து ஒன் வீடியோலையும் பார்ட் 2ல் 3 எபிசோடும் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ தென் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் லைனாக வந்து சேரும். ஸோ செகண்ட் பார்ட்டோட வீடியோவை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ மூவிக்குள்ளே நம்ம போகலாம். மூவியோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்து திடீர்னு பேய் அறிஞ்ச மாதிரி எழுந்து உட்காராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு ரொம்ப ஹார்ன் பீப் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அதனால் என்னடான்னு எட்டி பார்த்தா அங்கே ஒரு கார் போகுது. அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பொண்ணு நடந்து போகுது. அந்த பொண்ணோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஹீரோயின் வந்து வீடாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை பர்த்லேருந்தே ஒரு யூனிக் பவர் இருக்கும். ஸோ அந்த யூனிக் பவரால் அவங்களால அந்த லைன்ஸை வந்து பார்க்க முடியும். அந்த ஹியூமன்ஸோட ஹெட் மேலே இருக்க லைன்ஸை வந்து பார்க்க முடியும். அப்படியே அந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. அந்த ஸ்கூல் பொண்ணு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பி அந்த பொண்ணு ஸ்கூல் போகிற வழியில் போயிடுச்சு. அப்படி எதிர் வீட்டில் அவள் பார்க்குறா. எதிர் வீட்டில் பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தலைக்கு மேலேயும் ஒரு பர்டிகுலரில் நிறைய லைன்ஸ் இருக்குது. அதை வியர்டாக பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. அவங்க ஒரு கிளாஸ் போட்டுட்ருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே. ஏன்னா அவங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியறதுனால ரொம்ப அவங்களுக்கு வியர்டாக இருக்கும். சின்ன வயசில் பிறந்தப்போ அவங்களுக்கு தெரியாமல் அந்த லைன்ஸ் என்ன யோசித்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பொறுத்திருக்கும் அது ரொம்ப பேட் லக் அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் போகிற மாதிரி வரைஞ்சதுனால அதை வந்து அவங்களோட அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவங்க உடனே அவங்க அப்பாவோட தலையை பார்க்கும்போது அந்த லைன் அதே மாதிரி ஃபார்ம் ஆகி போயிருக்கதை பார்த்துட்டு நிறைய கோவம் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து மர்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனாலேயே நம்மளோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த சம்பவத்தை அவங்க நேரில் பார்த்ததுனால குழந்தைகளுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க இது ஒரு பேட் லக், இந்த மாதிரி வந்து யாருக்குமே நடக்கக்கூடவே கூடாது அப்படின்னு சின்ன வயசில் டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்களோட வீட்டில் அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி வெளியில் கூட போக மாட்டாங்க. ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ டிவி பார்ப்பாங்க. அந்த அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய தடவை பார்த்திங்கன்னா பில்டிங் மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்க கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலேருந்து விழுந்தால் கூட அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. தென் பார்த்திங்கன்னா அவங்க பாத்டப்பில் வந்து ஹேண்டை கட் பண்ணிவிட்டு அவங்க சாகவும் ட்ரை பண்ணாங்க. பட் அப்போயும் அவங்களால சாக முடியாது. ஸோ இந்த எஸ்லைன் பற்றி அவங்க ரிசர்ச்சுமே அவங்க வீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தனியாக இருக்கனால இதையே அவங்களுக்கு வந்துச்சு, இந்த பவர் ஏன் கிடச்சிது அவங்களுக்கு, ஸோ இதனால தான் அவங்களால சாகவும் முடியலை அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக வெளியில் வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ ஹீரோயின் வந்து வழக்கம் போல் அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டோட அந்த சின்ன ஓட்ட வழியாக பார்த்திங்கன்னா வெளியில் எட்டி பார்க்கும்போது ஸோ அவங்க ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருந்த பக்கத்து வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி நெய்பர்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பேன். ஸோ உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ சம் ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நான் வெளியில் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வெளியில் போகிறதுனால எந்த ஃபுட்டுமே அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்க்கும்போது அந்த டிவியில் இருக்க கேரக்டருக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த எஸ்லைன் வந்து தெரியுது ஹெட் ஓவரில். அதை பார்த்து அவங்க வந்து அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்காங்க. என்னடா இது இப்போ தெரியுது அவங்களுக்கு அவங்க ஏன் டிவி பார்க்கும்போது கூட கண்ணாடி போட்டுட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்லைனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கண்ணாடி போட்டுட்ருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கோம். ஒரு கார் வந்து பக்கத்துலேயே போயிருக்கோம். அந்த காரை இப்போ வந்து சடனாக காமிக்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் பார்க் ஆகுற மாதிரி. அந்த பொண்ணை வந்து அவர் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பார். என்னடா இது ஹை ஸ்கூல் பொண்ணை போய் கூப்பிட்றானே, இவனுக்கு வந்து வெக்கமாகவே இல்லையா, இவன் கண்டிப்பாக ஒரு ப்ளே பாயாக தான் இருப்பான், அதனால தான் அவன் தலைக்கு மேலே அவ்வளோ லைன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணு பாவம் நல்ல வேலை ஏறலன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கார் வந்து ஒரு இடத்துல போய் பார்க் ஆகுது. பார்க் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து இன்னொரு காரை வந்து லைட்டாக ஒராசிடுது. ஒராசிட்ட பிறகு அவர் அதை பார்த்துட்டு எதுவுமே பெருசாக அவர் கண்டுக்கவே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்லிடுறாரு, உன்னோட காரை தெரியாமல் ஒராசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாமல் பண்ணிட்டேன்டா, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் அவரோட ஒர்க் பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கூடயும் பேசிகிட்ருக்காரு. பேசின சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அங்கே ஏதோ புக்ஸை ஃபைல்ஸில் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பொண்ணு கூட தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கார், இல்லீகல் அஃபேர். ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது, ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே, ஓ
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தான் அந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காமல் அந்த பொண்ணு பாட்டுட்டு வந்துச்சு, ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு. அந்த பொண்ணு பாட்டுட்டு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி காமிச்சிங்கன்னா ஸ்கூலோட மாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து ஒரு பொண்ணை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு லைன் இருந்திருக்கும்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை அடித்து நீ எங்களுக்கு தேவையான காசை கொண்டு வருவியா, இல்லை உன்னை வந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணலாமா, புள்ளி பண்ணலாமா, என்ன நினச்சிட்ருக்க, இன்றைக்குமே நாங்கள் சொன்னோம் நீ காசை கொண்டே வரலை, இப்படியே நீ போச்சுன்னா வேறு மாதிரி தான் நடக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு டீஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை வந்து அடித்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த மர்டர் எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. எதுவுமே ரேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை பற்றி என்கொயரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிடெக்டிவ் ஒருத்தவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இருக்க பீப்புள் சொல்கிறாங்க ஒரே ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போட்டு நடந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பாய் என்னன்னு தெரில கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேபி அவருக்கும் இந்த க்ரைமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் அவங்க பார்த்துட்ருக்காங்க. தென் ஒன் ஆஃப் த சென்சேஷனல் கேஸாகவும் இது மாறுது. அந்த பொண்ணு இதை மாதிரி வீட்டில் இறந்து போயிருக்காது. ஸோ யார் இதை கொலை பண்ணா, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு எந்த மோட்டிவுமே அந்த கொலைக்காக பின்னாடியில் இல்லை. அதனால் டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிசிடிவி கேமரா மற்ற எல்லா ப்ரூஃப்மே நீங்கள் பாருங்கள், பட் அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் அவங்களுக்கு ஃபவுண்ட் ஆகுது. ஸோ அதை படிச்சுட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. நியூஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த மர்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது பேக்ரவுண்டில் பார்க்குறா அந்த மர்டரர் தான் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான் போல இருக்குது. அவனோட தலையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது. அதை வந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே நைட் டைம் காமிக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் ஹீரோயினோட ஸ்ட்ரீட் வழியாக ஒரு பைக் வருது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மர்டரர் சொன்னாங்களே அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு எதிர் வீட்டில் போகிறத பார்த்ததுமே ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகி உடனடியாக வந்து அவங்களோட ஃபோனை தேடி போலீஸ்க்கு வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடிட்டு இருந்த அந்த ஒரு மர்டரர் மாதிரி ஒரு பர்சனை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே அவர் போயிட்டு அந்த ரூம்குள்ளே நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. நின்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஓகே நம்ம வந்து தப்பு பேசுகிறது, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை தப்பாக கால் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தென் அப்போ தான் ஹீரோயினுக்குமே வந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் யார் வேணால் யார் கூட வேணால் அஃபேர் வைக்கும் போது அவங்களோட ஹெட் ஓவரில் வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த ஆள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் 2 லைன் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த லேடி கூட இல்லீகல் அஃபேர் வைக்கும் போது. ஸோ அப்போ அந்த காரில் ஸ்டார்டிங் பார்த்தோம்ல அவன் கண்டிப்பாக ஒரு ப்ளே பாயாக தான் இருப்பான். அப்போ அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு ஒரு லைன் இருக்குன்னா அந்த பொண்ணு யார் கூடயே ஒரு தடவை இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருக்கா அப்படின்னு ஹீரோயின் டிசைட் பண்ணிவிட்டு அதை பற்றி நினச்சி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இலூஷன் மாதிரி ஆகுது அவங்களுக்கு மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஹை ஸ்கூல் காமிக்கிறாங்க. ஹை ஸ்கூலில் அந்த பொண்ணை புள்ளி பண்ணதுனால நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வரவே இல்லை. ஸோ அந்த பொண்ணோட ரேக்கை போய் செக் பண்ணுறாங்க. அப்படி அந்த பொண்ணோட கப்போட போய் உள்ளே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்திங்ஸ்லாம் கிடைக்குது அந்த பொண்ணுக்கு. அப்படியே ஒரு லவ் லெட்டருமே கிடைக்குது. அந்த பொண்ணு யாரு கூடயோ லவ்வில் இருக்க மாதிரி, அந்த பொண்ணு யாரும் லவ் பண்ணுற மாதிரியோ சம்திங்ஸ் கிடைக்குது. அதை வச்சு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த புள்ளி பண்ணுற கேங் பேசும்போது அப்படியே கட் பண்ணி அவங்களோட வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்பீங்கள்ல அந்த டிடெக்டிவ் தான் அந்த நிறைய மரம் மாதிரி லைன்ஸ் வச்சுருந்தாரு அவர்கிட்ட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்குது. உடனே அவர் வந்து காசு தானே சரி தரேன்னு சொல்லும் போது இல்லை எனக்கு நிறையா காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது நிறைய காசு வேணுமா, சரி ஓகே அப்படின்னு சொன்னது டப்புன்னு உள்ள போய் அந்த பொண்ணு கதவை சாத்திக்கிச்சு. உடனே அவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. என்னென்னா அந்த லாஸ்ட் டைம் என்கொயரி பண்ணாங்களே அதை பற்றி நீங்கள் வந்து கேட்ட மாதிரியே ஒரு சஸ்பெஷியன் கால் வந்திருக்கு நேற்று நைட்டு, நீங்கள் வந்து உடனடியாக அங்கே போய் என்கொயரி பண்ணுங்கள், அந்த மர்டர் பற்றி தான் கால் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இவரும் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஹீரோயின் தான் நேற்று நைட் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் போட்டு அந்த ஊரில் வச்சுருக்க பர்சன் பார்த்து. ஆனால் டிடெக்டிவ் பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சர் தான் அவர் மேலேருந்து வராரு. வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்தே வெளியில் வராது, அந்த பொண்ணு கொஞ்சம் பைத்தியம்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து போயிடுங்க வேஸ்டிங்க நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுமே ஹீரோ வந்து உடனே சொல்கிறார் நான் வந்து போலீஸ் தான், டிடெக்டிவ் நான். ஸோ அந்த என்கொயரி பற்றி விசாரிக்க வந்திருக்கு, நேற்று நைட்டு கால் பண்ணிங்களாமே ஏதோ மர்டரரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து இருக்கேன் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கல, நான் தப்பாக ஏதோ நினச்சி நான் கால் பண்ணிட்டேன், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க
ப்ளீஸ் போயிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே நான் போய்ட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சஸ்பிஷியனான கால் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டிடெக்டிவ் வந்து சொல்லிட்டு போயிட்டுருப்பாரு. அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மர்டரர் மாதிரியே ஒருத்தன் வந்து ஹீரோயினோட வாசல் பண்ணிக்கிறான். நின்று குறுன்னு அவன் பார்த்தவன் அங்கேருந்து உடனே கிளம்பி போய்ட்றான். ஏன்னா ஹீரோயின் வந்து முன்னாடி நாள் நைட் பார்க்கும்போது அந்த ஒரு ஹெல்மெட் போட்டவன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகும்போது அவனோட தலையில் 2 லைன் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ நிற்கிறவனோட தலையில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ டவுட் வந்த ஹீரோயின் உடனடியாக பார்த்திங்கன்னா போலீஸ் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அங்கே டிடெக்டிவ் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கல. அதே டைமில் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இறந்து போச்சுல, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இவர் தான், அந்த ஹை ஸ்கூல் டீச்சர். நான் முன்னாடியே டவுட் பண்ணல, அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் தான் பார்த்திங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேருக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் இவருக்கு கால் வந்திருக்கு. அந்த கால் வந்து உடனே அடிக்கிற சத்தம் கேட்டதுமே பார்த்திங்கன்னா இவர் கால் எடுத்து பேசுகிறாரு. யார் ஃபோன் பண்ணீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இங்கே உங்கள் அப்பாவோட மனநிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் வருது. உடனே அவர் அவங்க அப்பாட்ட போகிறாரு. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாரு. அவர் கார் பார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்காரு ஹீரோயின் வீட்டுக்கு மேலே. அங்கே போயிட்டு அவர் என்கொயரி பண்ணுறதுக்காக காலிங் பெல் அடிக்கிறாரு. அடித்து யாருமே இல்லாதனால டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ளாஷ் லைட் அடிச்சு டார்ச் லைட் அடித்து அவர் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா வீடு ஃபுல்லாக ரெட் கலரில் அப்படியே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாரிபலாக இருக்குது. அவர் ஃபோன் பண்ணுறாரு உடனே டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன், பட் வீடு ஃபுல்லாக ரெட் பெயிண்ட் அடித்து ரொம்பவே ஹாரிபலாக இருக்குது, அந்த டீச்சருமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸில் வந்து ஏறி வரதை காமிக்கிறாங்க. ஏறி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கண்ணாடியை வந்து போடுறாரு. போட்டதுமே ஒரு ஹாரிபிள் லுக் கண்ணாடியை பார்த்து விட்டுறாரு. உடனே ஹீரோயின், இவன் தான் அந்த கொலைக்காரன், இவர் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். ஆமாம், இவர் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க வரல, இவர் எதுக்கு இந்த கண்ணாடியை போட்டிருக்காரு, இவர் எதுக்கு அங்கே இருக்காரு, இது எதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. இவன் என்னமோ பண்ண போகிறான் அந்த பொண்ணை, இவன் கொலை தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாட் பண்ணிவிட்டு உடனே அவங்க கையில் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும்னு தடுக்கி விழுந்து போக முடியாமல் போகிறாங்க. ஏன்னா வீட்டிலேருந்தே அவங்க வெளியில் வந்ததில்லை, அதனால அவங்களால நடக்க கூட தெரியல. ஏன்னா சாப்பிட்டு உட்காருவாங்க, டிவி பார்ப்பாங்க, தூங்குவாங்க. இப்படியே இருக்கும்போது டக்குன்னு தடுக்கி விழுந்தா அவங்க அம்மா வந்து இல்யூஷனில் வந்து அவளுக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. உடனே அவன் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போனதுமே அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட தலைக்கு மேலே நிறைய லைன் போடுறத பார்த்ததுமே அவன் வந்து, நீ என்னை இதை ஏமாற்றிருக்க, நீ என்னை ஏமாற்றி தானே இருக்க, உண்மையை சொல்லு, உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின், நிறுத்து, இப்போ நிறுத்துறியா இல்லை நான் உன்னை கொல்லவா, ஓ நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்குமே வந்து அந்த லைன்ஸ் வந்து தெரிய வருது அவளுக்கு. அதில் ஒரு லைன் பார்த்திங்கன்னா இவனோட தலைக்குள்ளே போய் கனெக்ட் ஆகுது. அதை ஹீரோயின் பார்த்துட்டு, நீ இங்கேருந்து போறியா இல்லை நான் வந்து உன்னை கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ்மே வந்துட்டுருக்காரு, இந்த வீட்டை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு அவர். உடனே வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. இந்த மாதிரி நீ இங்கேருந்து போயிட்டா நல்லது, அவள் தப்பு பண்ணியிருக்கா, அவள் சாக வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் வந்து சொல்லிட்டுருக்காரு. அந்த டைமில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிருப்பான், ஏன்னா அவங்க வீட்டுக்கு மேலே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு ஹீரோயின் வீட்டிலேருந்து பார்த்தா எதிர் வீட்டு தெரியும்ல, அந்த எதிர் வீட்டில் பார்க்கும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கான் அந்த ஒரு பர்சன். அந்த தேடி வந்தாங்களா ஹை ஸ்கூல் டீச்சர் சொல்லும் போது அவர் அங்கே வந்து சவுண்ட் கொடுக்குறாரு. ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஷூட் பண்ணதுமே அவர் வந்து இறந்துடுறாரு. ஒன்று ஹீரோயின் வந்து பார்க்க மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கூட இவனுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகிருக்க ஒரு லைன், அது பார்த்திங்கன்னா இவன் இறந்த உடனே அந்த லைனுமே வந்து இன்விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஹீரோயின் வந்து பார்க்கல, அவங்க வந்து பார்த்துருந்தா மேபி அது தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு அந்த லைன் வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரைட் பண்ணுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிடெக்டிவ் வந்து இந்த கண்ணாடியை நான் வெளியில் பார்த்தேன், உன்னோடதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க ஞாபகம் வருது, அந்த இறந்து போன அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் கூட ஒரு கண்ணாடி போட்டிருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வந்து அங்கே ஒரு பொண்ணு நடந்து வரா, வந்துட்டு நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டதுமே அவன் வந்து அப்படியே அந்த கூலர் எடுத்து போட்டுட்டுமே எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்ன பைத்தியமாக நைட் டைமில் போய் சன்கிளாஸை போடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அது ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எதுக்கு அந்த கண்ணாடி போடுறான்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க டிடெக்டிவ் வந்து விசாரிக்கிறாரு, உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த பொண்ணு எங்கள் ஸ்கூலில் தான் படித்தா, பட் அவங்களோட அம்மா வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, அதுலேருந்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ அந்த பொண்ணு சொன்னதுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டீட்டெயில்
கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்ன சீனை கட் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை மாசாக கலட்டுறாங்க. அப்படி கலட்டினமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியறதே ரெட்டாக தான் தெரியுது அந்த இடமே. ஏன்னா யார் யாருக்குள்ள எந்தெந்த ஏஸ் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஏஸ் லைனுமே அப்படியே மேலே வந்து அந்த இடமே ரெட்டாக இருக்குது. இப்போ தெரியுது அவங்களுக்கு ஹீரோயின் எதுக்கு சன் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு இருக்க பவரை பற்றியும் எனக்கு தெரியும், அதே மாதிரி எனக்கும் ஒரு பவர் இருக்குது, உனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து ஹை ஸ்கூலுக்கு வா. அப்போ நான் வந்து உனக்கு நான் யாருன்னு சொல்கிறேன், என்னை இன்ட்ரோ கொடுக்குறேன், அந்த பவரை பற்றியும் உனக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் அந்த டேப் ஒட்டியிருப்பாங்களா வெளி உலகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு அந்த டேப் எல்லாத்தையுமே பிரித்து எரிஞ்சிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த புள்ளி பண்ணுற கேங்கில் அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ரூமுக்கு போகும். அப்போ அந்த பொண்ணோட பேக்லேருந்து ஒரு லவ் லெட்டர் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த லவ் லெட்டர் இருக்க திங்ஸ் அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக போர்டில் எழுதி அந்த கேங் வந்து சிரித்து அந்த லெட்டரை படித்து காமிச்சு ஓ அப்படி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணதுமே அந்த பொண்ணு கோவம் வந்துட்டு ஒழுங்கு மரியாதை அதை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. அதில் அந்த பொண்ணு தள்ளி விட்டதுமே அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஏறி நின்று அந்த பொண்ணு அடின்னு அடிக்குது. இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஹைஸ்கூல் டீச்சர், இவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்காங்க இந்த மூவியில். ஸோ இந்த டீச்சர் வந்து அந்த பொண்ணை சேவ் பண்ணிவிட்டு நான் உன்னை காப்பாற்றிட்டேன், பட் எல்லா டைமும் நான் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து 4 அட்வைஸை போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணு சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த பொண்ணோட ட்ரா இருக்குல்ல, அந்த ட்ராக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கிடைக்குது. அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா முன்னாடி லைனில் இறந்து போயிருப்பார்ல அவர் போட்டிருப்பார், அதே மாதிரி கண்ணாடி தான். அந்த கண்ணாடி கிடச்சுமே அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு உடனே வந்து டிடெக்டிவாக அவரோட அசிஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இந்த மர்டர்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு இறந்துச்சுல, அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணலை அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஆனால் இந்த பொண்ணை இவன் இது கொலை பண்ணான்னு தெரியறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்து ஹீரோ உடனே கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டை போயிட்டு சுற்றி முற்றி வந்து டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது நிறைய லைன்ஸாக அவன் வந்து செவுத்தில் வந்து கிறுக்கி ஒரு சைக்கோ மாதிரி அவன் வந்து வளைஞ்சு வச்சுருக்கான். அந்த வரைஞ்சி வச்சதில் அவர் வந்து வியர்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே அந்த கண்ணாடி போட்டுருச்சு. அவள் ட்ராவில் இருந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா அவள் தலைக்கு மேலே ஒரு லைன் இருக்க தொட்டு விளையாடிட்டு இருக்கு. என்னடா இது நம்ம வியர்டாக இருக்கே நம்ம தலைக்கு மேலே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடித்து அவங்க அங்கிள் உள்ளே வராரு. அங்கிளோட தலைக்கு பார்த்தா அப்படி மரம் மாதிரி அவ்வளோ லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து பயந்து கத்திக்கிட்டு அங்கேருந்து கிடுன்னு ஓடி போயிடுது. என்னடா இது இவ்வளோ மரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நான் கிளம்புறேன், வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. அங்கே போய் பார்த்தா எல்லா தலையிலையுமே அந்த லைன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணால் பார்க்க முடியுது. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் கிளவர்ன்றதுனால இந்த பொண்ணு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அந்த லைன் ஏன் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து பார்க்குது இந்த பொண்ணு எங்கே போயிட்டுருக்கா இந்த நேரத்தில் அப்படின்னு. அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் ரீசன், அதுவும் ஒரு பொண்ணு தலையில் இருக்க லைன் இன்னொரு பையன் தலையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த பொண்ணே ஒரு முடிவுக்கு வந்துடும், ஓகே இந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி யாருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்குமே வந்து கண்ணாடி போட்டுட்டு போகிறான். அந்த கிளாஸ் போட்டுட்டு அவள் ஸ்கூலில் போய் பார்க்கும்போது எல்லார் தலையிலையும் பார்த்தோன்னா லைன்ஸ் இருக்குது. அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க தலையில் மட்டும் எந்த லைன்ஸுமே இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா புள்ளி பண்ணுற கேங் இருக்காங்கல்ல, அந்த புள்ளி பண்ணுற கேங்கில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட லைன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்குமே நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு லைன் வந்து டேரெக்டாக இருக்க ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகுது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சர்ச் பண்ணிட்டு பொறுமையாக போய் உள்ளே போய் தேட்டே போகும்போது அது லைப்ரரியில் இருக்க ஒரு சார் கூட வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இவளுக்கு தெரிஞ்சிருது ஓகே இந்த சார் கூட தான் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணோட லைன் ஃபார்ம் ஆகுது, இதுக்கப்புறம் அவள் மாட்டுனா நம்மளுக்கு, அவளை என்னென்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ரொம்ப தைரியமாகவும் திமிராகவும் அப்படியே கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்கா. உட்காரும் போது நம்மளோட ஹீரோயின் வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. கொஞ்சம் ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு அவங்க வந்திருக்காங்க. அந்த டீச்சருமே இன்ட்ரோ பண்ணுறாங்க, இவங்க தான் இப்போ புதுசாக கிளாஸ்க்கு ரீஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லும் போது அவள் போய் உட்காந்துட்றா. இவங்க வந்து திருப்பி அவள் ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயினோட ஹெட் ஓவரில் எந்த லைன்ஸுமே அவளுக்கு வந்து இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ஸ்கூல் டீச்சரை விசாரிக்கிறதுக்காக நம்ம டிடெக்டிவ் வந்திருக்காரு. ஏன்னா அவருமே இதே ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த மர்டர் பண்ணார் ஹெல்மெட் போட்டு அவர். ஸோ அவரை பற்றி விசாரிச்சுட்டு அவரோட ட்ராப்பில் வந்து தேடும் போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு கண்ணாடி போட்டிருந்தார். ஆனால் அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மர்டர் வெப்பன் கலெக்ட் பண்ணுற இடத்துல எதுலேயுமே இல்லை. அதனால் ஸ்கூலுக்கே டேரெக்டாக வந்து பார்க்கும்போது அங்கே ஹை ஸ்கூல் டீச்சர் வாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட அங்கிள் சொல்லிட்டு ஓகே உங்களோட டாட்டர் வந்து நல்லதாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் என்னோட டாட்டரை பற்றி விசாரிக்க வரல, உங்கள் ஸ்கூலில் ஒரு ஹை டீச்சர் இருந்தார்ல அவர் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டாரு, ஸோ அவரை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், சொல்லுங்கள் என்ன அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது
அவர் வந்து ஸ்கூலுக்கு எதாவது கண்ணாடி போட்டுட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு. இல்லை அவர் எதுவும் கண்ணாடிலாம் போட்டுட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னும் போது அப்படியே கட் பண்ணி மாடி காமிக்கிறாங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த புள்ளி பண்ணுற கேங்கோட பொண்ணு பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணிகிட்ருக்கு. நான் அவனுக்கு காசு எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நாளாச்சு, நீ இன்னும் அந்த காசை கூட எடுத்துகிட்டு வந்து தரலை, இதுக்கப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பாருன்னு சொல்லுவோம். பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா நம்மளோட ஹீரோயின். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவளை அடிச்சிருப்பேன், அவள் மேலே கையை வச்சின்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடுது. அப்போ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணை இழுக்கும் போது அந்த பொண்ணு அதை பார்த்து பயந்து பேரண்ட் ஐயோ என்னை விட்டுரு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அவங்க எத்தனை தடவை விழுந்தாலும் அவங்க சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த பொண்ணுக்கு அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு அப்பா என்னை விட்டுரு, நான் இதுக்கப்புறம் போயிடுறேன்னு சொல்லவும் ஹீரோயின் மிரட்டுறாங்க. உடனே அதை புரியாத அந்த தாய்வழி பொண்ணு வந்துட்டு என்னை எதுக்கு காப்பாற்றுற, உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், என்னை ஒன்றும் நீ காப்பாற்ற தேவை கிடையாது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எதுக்கு நீ வந்து காப்பாற்றணும், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகுது. உடனே இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறாரு. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூல் டீச்சரை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்களோட ஷர்ட் பட்டன் கலர் இருக்கு, அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போதே இவன் பார்த்துக்க மூஞ்சை பார்த்து பேச மாட்டான், எங்கேயா பார்த்தா பேசிட்டு கிடப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது நம்மளுக்கு. உடனே அந்த பொண்ணு கண்ணாடியை போட்டுட்டு கீழே இறங்கி வருது. இறங்கி வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பாரில் காமிக்கிறாரு. அந்த பாரில் தான் அந்த ஹைஸ்கூல் டீச்சர் வந்து எப்பவுமே ட்ரிங்க் பண்ணுவார் போல். அங்கே டிடெக்டிவ் வந்து விசாரிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி இவரை நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா, ஸோ இவர் வந்து இங்கே ட்ரிங்க் பண்ணுவார், இங்கே வந்து இதை கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் வருவார் சார், வந்துட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு என்னன்னே தெரியாது நம்மளுக்கு ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஏதோ காற்றுலலாம் கை நீட்டி அப்படியே எண்ணிட்டுருப்பார் 1 2 3ன்னு எண்ணிட்டுருக்கும்போது இந்த பாரில் இருக்க ஒருத்தரோட ஒய்ஃபை கிண்டல் பண்ணுறாரு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பெரிய பிரச்சனையை அடித்து சண்டைலாம் போட்டிருக்காரு. அவரோட தலைக்கு மேலேயும் வந்து 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணதுனால கொஞ்சம் வியர்டாக இருக்கும், அவரை மறக்க முடியாது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லுது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் கூட கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க சும்மா இருக்காது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சீனை காமிச்சு நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் புள்ளி பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த பொண்ணு கிட்டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த ப்ரொஃபஸர் கூட போய் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோன்னு பேசிகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பொண்ணு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுது ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உடனே ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷேர் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதை மாதிரி நான் உன்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன், இதை மாதிரி என்னை புள்ளி பண்ணினா எனக்கு தேவையான எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீ பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதுமே அந்த பொண்ணு நீ புள்ளி பண்ணால் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறாருல அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவருக்குமே அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் ஆகுது. அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் மாட்டுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பிலோ அண்டர் ஏஜில், ஸோ அண்டர் ஏஜில் இருக்க பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தானா அவரோட எல்லாமே போயிடும், இவருக்கு எதுவுமே லைஃப்பில் இருக்காது, அவரோட லைசன்ஸ்லேருந்து எல்லாமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. தென் அவரையுமே ஹரஸ் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்க ஃபேமிலிக்குமே வந்து ரொம்ப பெரிய பேர். அதை நினச்சி அவர் பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிகிட்டே ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி அகைன் நம்ம ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு இந்த பொண்ணு சேர்ந்துருக்க ஃபோட்டோ வந்ததுனால ஸ்டாஃப் ரூமில் அந்த பொண்ணை வச்சு கடுமையாக திட்டுற மாதிரி எல்லா இதுலேயும் சீனை போட்டுட்ருக்காரு இவர். அப்போ தான் இவர் மேலே வந்து எந்த டவுட்டுமே வராது அப்படின்றதுக்காக பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப திமிரா நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டினா எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை, ஸோ அது உங்கள் பிரச்சனை, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு திமிரா அந்த பொண்ணு வெளியில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே அந்த பொண்ணு அவர் இருக்க ஃபோட்டோ எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. அண்ட் தென் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வந்து கொரியரில் வந்திருக்கு. அதை அவர் வந்து எடுத்து ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, யார் வச்சுருப்பாங்கன்னு. அப்படியே நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை போட்டு ஜாலியாக ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி வராங்க. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க எதுவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ணல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது. அதை வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு எப்படிலாம் பண்ணுது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே டேரெக்டாக நம்ம போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டேரெக்டாக போய் கேட்குறாங்க, உனக்கு அந்த எஸ் லைனை பார்க்க முடியுதுல்ல அப்படின்னு. அந்த பொண்ணு அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னது எஸ் லைனை பார்க்க முடியுதா
அப்படின்னா வந்து உனக்கும் அந்த வயசில் என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் என்னால் அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னோட தலைக்கு மேலே எத்தனை லைன் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட தலைக்கு மேலே ஒரே ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது நீ வந்து வரணும்னு நினைப்ப, அது வரமே கிடையாது, சாபம். அதை நான் பார்க்கக்கூடிய சக்தி வந்ததுனால தான் என்னோடய அம்மா அப்பா வந்து இறந்து போனாங்க. என்னோடய அம்மாவே அவங்க கையால் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாரு. ஸோ நீ வந்து அந்த கண்ணாடியை வந்து தூக்கி போட்டுரு. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நீ என்கிட்ட கேட்கவே கேட்காத. அது இருந்துச்சுன்னா உன்னோட உயிருமே போயிடும், உனக்குமே ஆபத்து. அதால் என்ன நடக்கும்னே தெரியாது, எல்லாருமே சாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவகிட்ட ஷாக்கிங்காக பேசிகிட்டு இருக்காது. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க வீட்டில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் வருது, இது மாதிரி நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிவிட்டு உடனடியாக வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஜாலியாக அவள் ஸ்கூலுக்கு போய் காசை வாங்கலாம்னு நினைக்கும் போது, வழியில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் ஃபன்னியாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு போய் நம்ம ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லும்போது, அந்த ஸ்கூலில் ஃபோட்டோ ஷேர் ஆன பொண்ணு பார்த்திங்கன்னா வெள்ளி பொண்ணு வந்து இவளை வந்து ரொம்ப பாவமாக அப்படியே பார்த்துட்ருக்கு. ஏதாவது பண்ணியே ஆகணும் இவளை, நம்ம வந்து பாய் ஃப்ரெண்டை நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டா, நம்ம ஃபோட்டோவையும் ஸ்கூலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இவ தான் காரணம், அதுக்கு அந்த கண்ணாடி தான், ஏன்னா இவ கண்ணாடி போட மாட்டான்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடியை வந்து அவளுக்கே தெரியாமல் திருடிக்கிறா. அதனால் இவ பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் தேடி பார்க்கும்போது அந்த கண்ணாடி இல்லை. உடனடியாக அவங்க போன ஷாப்புக்கு போன இடத்துக்கு எல்லாத்துக்கும் போய் தேடி பார்க்குறா. அவள் தேடி பார்த்தா அந்த கண்ணாடி எங்கேயுமே இல்லை. தென் பார்த்திங்கன்னா அவளுக்கு கால்மே வருது, நீ எப்போ வர, நான் வந்துட்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினுமே வந்து கேட்டுடுறா, எங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெயிட் பண்ணுங்க வந்துடுற சீக்கிரமா நானு சொல்லிட்டு அங்கேருந்து உடனடியாக கிளம்புறா. அதை ஹீரோயின் வந்து கேட்டுறா, ஸ்கூலுக்கு தான் போகிறா அப்படின்னு பேசினதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி பொண்ணு இருக்குல்ல, ஸ்கூலில் புள்ளி பண்ணுற பொண்ணு, அவள் அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே எல்லார் தலையில் இருக்க லைன்ஸ் கனெக்ட் ஆகுது. உடனடியாக புரிஞ்சுக்கிட்டான் அந்த கண்ணாடியோட மீனிங் பற்றி. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது நம்ம கட் பண்ணி ஸ்கூல் மாடியில் காமிக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த ப்ரொஃபஸர் கூட பேசிகிட்டு இருக்கா. சரி காசை சீக்கிரமாக கொடுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலாம் இருக்குது, என்னோடய ஒட்டுமொத்த சம்பளத்தையுமே சேர்த்தா கூட நீ சொல்கிற அமௌண்ட்டை என்னால் தர முடியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்குது, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருமே என் ஃபேமிலி நடுத்தெருவில் இருப்பாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது மொபைல் ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா இவளும் அந்த பொண்ணும் புள்ளி பண்ணுற பொண்ணும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோ வந்து இவருக்கே வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இவர் கோவமாயிறாரு, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு, நான் எதுவுமே பண்ணலை, எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஃபோட்டோவையே அப்லோட் பண்ணேன் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் கேட்டதுமே, நான் எதுவுமே அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. உடனே பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டுருக்காங்க, எதுக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னு. வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு மாடியிலேருந்து டம்மக்கட்டின்னு அப்படியே ஸ்லோமோவில் காமிக்கிறாங்க, கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதை பார்த்தது என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே அழுகையாக வருது அவளுக்கு. சீக்கிரமாக என்ன பண்ணுறான்னா போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ். தென் இவளுமே பின்னாடியே ஓடுறா. தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட அங்கிளுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு என்ன ஆச்சு அவளுக்குன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மாடியிலேருந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விழுந்தா, நீ எப்படி அங்கே போன அப்படின்னு கேட்கும்போது, அவள் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா, அது மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையோ, அதை கேட்டு நான் அவங்க போனேன் அப்படின்னு சொன்னதுமே இவர் உடனே தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுதுட்டு அவள் யார் கூட பேசினான்னு தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாது யார் கூட பேசினான்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா, அதனால தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சீனை கட் பண்ணி ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து எங்கே அந்த லைப்ரரி டீச்சர் இன்னும் வரல, ஒருத்தனும் ஒழுங்காக ஸ்கூலுக்கே வரது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தென் கிளாஸ்க்கு ஹீரோயின் என்ட்ரி ஆகும்போது அவங்க ஃப்ரெண்டோட பிளேஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே மாடி மேலே போயிட்டு அவங்க விழுந்த இடத்துல இருந்த ரத்தம் கூட இன்னும் காயலை. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கிளாஸில் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க வந்து இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிடும், அவன் சீக்கிரமாக குணமாயிடுவா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி டைமில் நம்ம எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆமாம், அவள் சாகும்போது ஒரு கண்ணாடி போட்டிருந்தால, மேபி அந்த கண்ணாடியால் தான் அவளுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி ஏதாச்சும் இருந்துச்சா. ஏன்னா பிஃபோர் சீன்லேயுமே ஒருத்தர் தான் அந்த கண்ணாடி போட்டிருப்பாரு. அதை பற்றி என்கொயரி பண்ணும்போது கூட அந்த கண்ணாடி காணாமல் போயிருக்கும். அந்த கண்ணாடியாக கூட இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போய் கீழே செக் பண்ணும்போது ஒருத்தர் எதிர்ச்சியாக கண்ணாடி போட்டிருக்கும் போது இந்த கண்ணாடியாக இருக்குமான்னு வாங்கி அவங்க போட்டு பார்க்கும்போது அவன், என்ன ஆச்சு, என் கண்ணாடி எதுக்கு நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை சாரி, தெரியாமல் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சீனை கட் பண்ணி ஸ்டாஃப் ரூமில் காமிக்கிறாங்க. அங்கே இன்னொரு
டீச்சருக்குமே அந்த கண்ணாடி வந்து டேபிள் மேலே இருக்கிறத பார்த்துட்டு இது என்னோடது இல்லையே உங்களோடதா அப்படின்னு இருக்க டீச்சர்கிட்ட அவர் கேட்கும்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க இல்லை இது என்னோடது இல்லை இது உங்களோடதாக தான் இருக்குன்னு சொல்லும் போது இல்லை இல்லை இது என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ணாடியை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அவர் வந்து திருப்பி அவரோட பேக் டு ஒர்க் போகும்போது அந்த கண்ணாடி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவர் திருப்பி அந்த கண்ணாடி அவரே அறியாமல் எடுத்து போட்டுக்கிறாரு. எடுத்து போட்டுட்டு பார்க்கும்போது எல்லாரோட தலைமுறையும் பார்த்தீங்கன்னா 1-2 லைன்ஸ் அது மாதிரி வந்து நிறைய லைன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ டிடெக்டிவ் வந்து என்ட்ரி ஆகும்போது அவரோட தலைக்கு மேலே அப்படி மரம் மாதிரி லைன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து கண்ணாடி எடுத்துடுறாரு. அங்கே இருக்க டீச்சரை என்கொயரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டிடெக்டிவுமே வந்திருக்காரு. அந்த டீச்சரை என்கொயரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுமா யார் தள்ளி விட்டதுன்னு, யார் மேலேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த டீச்சர் வந்து இல்லை எனக்கு யார் மேலேயும் டவுட் கிடையாது, அவளுமே ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் மேலே டவுட் படவும் முடியாது, பட் எதுக்கு தான் நைட்டு வந்தான்னு தெரியல, நீங்கள் உடனடியாக விசாரிச்சு பாருங்க ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறார். இவ தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், இந்த பையனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா, நேற்று நைட் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்களுமே அட்ரஸ் கொடுத்துட்றாங்க எங்கள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, நேற்று நைட் அவளாக தான் என்னை கூப்பிட்டா, இந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிருந்தேன். திடீர்னு அவளுக்கு சடனாக கால் வந்துச்சு, அதனால் அந்த கால் பேசிகிட்டே வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் போகிற கீழே இறங்கும் போது ஒரு ஃபோட்டோ ஷாப் இருந்ததுனால அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போயிருந்தோம். அந்த டைம் தான் ஃபோட்டோ எடுத்து முடிச்ச பிறகு வெளியில் வந்தபோது கண்ணாடியை காணும், அவளோட கண்ணாடியை காணும்னு பேசிகிட்டு இருந்தா. அது என்னென்னு கண்டுபிடிக்க நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொன்னதும் டிடெக்டிவ்க்கும் ஒன்றுமே புரியல. மண்டையை குழப்பிட்டு சிசிடிவி கேமராலாம் வாங்கி பார்க்கும்போது அவளோட பர்ஸை பார்த்திங்கன்னா அந்த புள்ளி பண்ண பொண்ணு இருந்தால ஸ்கூலில், அந்த பொண்ணு தான் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறா. அதில் இருக்க கண்ணாடியுமே எடுத்துகிட்டு அப்படியே லிஃப்ட்டில் அந்த கண்ணாடியை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு இருட்டு ரூம்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு அந்த டீச்சருக்கு புதுசாக கண்ணாடி கிடச்சதில் அவரோட வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்களோட அக்கா தென் அவரோட மாமா, அவங்க 2 பேர் சாப்பிடும்போது அவங்க அக்காவோட தலையில் இருக்க ஒரு லைன் பார்த்திங்கன்னா அவங்க மாமா கூட கனெக்ட் ஆகுது. தென் அவங்க மாமாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்து இவருக்கு வந்து வியர்டாக ஃபீல் ஆகுறாரு. ஆல்மோஸ்ட் இவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் எதுக்கு அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ அவங்க அக்கா வந்து அவங்க மாமா இப்படி ஏமாற்றிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சி அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவா, எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மாமா சொல்லிட்டுருக்காரு, நீ வந்து ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்கல, ஸோ அதுக்கான வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் தான் இருக்குது, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா நீ வந்து ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஓகே நீ ஃபாரின் போன பிறகு எங்கெல்லாம் மறந்துடக்கூடாது, உனக்குன்னு ஃபேமிலி வரும், நீ ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், நானும் அக்கா வாழ்கிறமா நீ வாழணும்னு சொல்லிட்டு வா கொஞ்சம் கீழே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அவரோட மாமா தலையில் இருக்க லைன் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு வழியாக போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் வந்து கனெக்ட் ஆகிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்துட்டு வியர்டாக இருக்கும்போது கீழே போய் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது இவர் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வியர்டாக லைனை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பழக்க தோஷத்தில் 4ஆம் நம்பர் அழுத்திட்டு ஐயோ தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி 8ஆம் நம்பரை அனுப்பிச்சிடுறாரு. இவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு, அப்போ 4ஆம் நம்பரில் தான் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக அவங்க மாமாவை வந்து ஒரு பார்த்துட்ருக்காரு. இவர் எதுக்கு 4ஆம் நம்பரை அனுப்பணும் ரெகுலராக வரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை சமாளிக்கிறாரு சிரிச்சு. ஆனால் இவருக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வந்ததுனால சஸ்பீஷியஸாக அவங்க மாமாவை பார்க்குறாரு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகி பார்த்திங்கன்னா அக்காவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. பட் அந்த கொரியர் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ஃப்ளாட்டுக்கு வர வேண்டியது மாற்றி இந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்து இது இங்கே கிடையாது, எங்களோடது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் பார்த்துக்கிறேன்க்கான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரியும் அது 4ஆம் நம்பருக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக கொண்டு போய் 4ஆம் நம்பர் ஃப்ளாட்டை தேடி அந்த இடத்துல போயிட்டு வைக்கிறாரு. அந்த ஃப்ளாட்டோட நம்பர் அதில் மென்ஷன் ஆயிருக்கும்ல, அந்த ஃப்ளோரோட நம்பர். ஸோ அந்த ஃப்ளோரில் போயிட்டு அந்த ஃப்ளாட் கிட்ட போய் வைக்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து ரொம்ப ரிச்சாக ஃபோன் பேசிட்டு அழகாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க தலைக்கு மேலே நிறைய லைன்ஸ் போது உள்ளே போகிறதையும் பார்க்குறேன். ஓகே அப்போ இந்த லேடியாக தான் இருக்கும் அப்படின்னு சீனை கட் பண்ணி அப்படியே ஸ்கூல் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நியூஸ் வந்ததை பார்த்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து இறந்துட்டாரு, அவரோட பாடி வந்து இது மாதிரி காருக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்ததுமே எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே புரியலை. உடனே டிடெக்டிவ்மே அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் இறந்து கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுது. அவரோட டெட் பாடி வந்து காருக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இவர் எது காருக்குள்ளேயே வந்து சாகணும், அப்படியே செத்தாலும் 2-3 நாளாக இங்கே யாருமே வந்து பார்க்காமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த டிடெக்டிவ்க்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த செத்து போன ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா ஒரு நோட் எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி என்னோடய வீடியோவும் ஃபோட்டோவும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்ததுனால என்னால் அவமானம் தாங்க முடியாமல் இறந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து அங்கேயே செத்து போய்ட்றாரு. பட் டிடெக்டிவ்க்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கும் இது ரொம்பவே வியர்டாக தெரியுது.
ஸ்கூலில் கட் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட் 2 பேரும் பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது சடனாக டிடெக்டிவ் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ காரில் வரியான்னு கேட்கும்போது சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே காரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் வந்து அந்த ஹீரோயின் கிட்டே என்கொயரி பண்ணும்போது அந்த ப்ரொஃபஸரும் இறந்துட்டார், இதை மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கும் தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த கண்ணாடி தான் எல்லாத்துக்கும் காரணம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கோச்சிட்டு அங்கே இறங்கி போய்ட்றாங்க. தென் சீனை கட் பண்ணி அந்த மாமா பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சஸ்ட் லேடி இருந்தாங்கல்ல 4th ஃப்ளாட்டில், அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து அவர் தூரத்துலேருந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு. என்ன நம்ம மாமா இப்படி துரோகம் பண்ணுறாரு நம்மளோட அக்காவுக்கு அப்படின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் அவங்க மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் பிஸியாக மீட்டிங்கில் இருக்கேன்ப்பா, என்னால் இப்போ வந்து பேச முடியாது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு இவர் நேராக போகிறாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா போகிறாரு 4th ஃப்ளோரில். அங்கே அவங்க மாமா பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் சட்டையை பிடிச்சி இழுத்து ஏன்டா எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ண, ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது நீ நிறுத்து ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ தான் பண்ண, என்னோடய அக்காவுக்கு நீ வந்து துரோகம் பண்ணியிருக்க, உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது, இப்பயே நான் போய் சொல்கிறேன்னு சொல்லும்போது நீ வேண்டாம் ஒன்றுமே சொல்லாத, நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரு கோவப்படாதுன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு உன்னோட பொண்டாட்டி கூட உருப்படியாக வாழ்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுமே வந்துட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுமே நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. இவர் ஸ்கூலில் கொஞ்சம் சேடாக இருக்கார். அப்போ அந்த டீச்சர் வந்து என்ன ஆச்சு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அவங்களோட மாமா வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த கிஃப்ட்டுமே வந்து அந்த லேடி வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. தென் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாதிரி அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சேட் ஆகிடுது, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறார் நம்ம மாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டாண்ட ஒரே சத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அவர் வந்து கிட்ட போய் ஓடி போய் பார்த்தா அவங்களோட அக்கா பார்த்திங்கன்னா ஒரு காரை போட்டு டங்குன்னு இடிச்சிட்டே இருக்காங்க. அவர் வந்து காருக்குள்ளே போயிட்டு என்னாச்சு ஏன்க்கா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களை கீழே இழுத்து போட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப மோசமாக அழுது எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே போயிடுச்சு, அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே அவரோட மாமா ஓடி வராரு. அங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா இவர் கோவம் வந்ததுமே அந்த காருக்குள்ளே இருக்க லேடியை கூப்பிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க மாமா கிட்ட போய் கோவமாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணீங்க, இதனால தான் எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆச்சு, ஏன் என்னோட அக்கா லைஃப் எப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க அக்கா வந்துட்டு விடு அவரை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ கூட அவர் ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு சொல்லாமல் அந்த லேடியை தான் அவர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான் வந்து அவரோட வந்து கீப் மாதிரி, அவங்க தான் வந்து உண்மையான ஒய்ஃபு. பட் இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. அதை தான் அவங்க அக்கா சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க அவரோட ஒய்ஃப் கூடயே அவர் போயிட்டாரு, என்னை விட்டுட்டாரு, எனக்கும் அவர் கல்யாணம் ஆகலை, நாங்கள் 2 பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து அந்த லேடியை கூட்டிகிட்டு போயிருக்காரு உள்ள. உடனே அவங்க குழந்தை அங்கே வருது. அந்த குழந்தை அக்கா குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. உடனே கட் பண்ணி டிடெக்டிவோட வீட்டில் காமிக்கிறாங்க சீனை. அவர் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம்குள்ளே அவங்க டாட்டர் இருக்காங்களா அந்த ரூம்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்ப்போம், அந்த கண்ணாடி கிடைக்கிதா, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணி அவர் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு புக் கிடைக்குது. அந்த புக்கில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய எழுதி இதன் ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி அவர் உடனே வந்து கீழே போகும்போது ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாரு, இதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு. விசாரிக்கும் போது ஹீரோயின் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 எபிசோட வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக மறக்காமல் போடுவேன். உங்களுக்கு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் இதே டைமில் போடுவேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.